அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்தில் கூட மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் கொடுக்க மறந்த வரத்தினை ராகு பகவான் கொடுக்க போகிறாரு. 2025ஆம் ஆண்டு பிறப்பதற்குள்ள இது நிச்சயமாக நடக்குங்க. அது என்ன? பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் ராசியை பொறுத்தவரை இப்போ 7.5 சனி பிரச்சனை, ராகு கேது பிரச்சனை, தொந்தரவு இதெல்லாம் கிடையாதுங்க. 9ஆம் வீடான கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது சனி பகவான் வக்ரமடைந்திருக்காரு. இந்த 2024ஆம் ஆண்டு முடியும் வர கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை அவர் வக்ரத்தில் தான் இருக்க போகிறாரு. இந்த நிலைப்பாட்டில் சனி பகவான் பாக்கிய சனியாக இருக்கும்போது பல பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதால இப்போ சனி பகவானால் அதை கொடுக்க முடியாமல் போச்சு. சனி பகவானால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போனது. எந்த ஒரு கிரகம் கொடுத்தாலும் அதை தடுக்கக்கூடியவராக சனி பகவான் இருப்பாருங்க. ஆனால் சனி பகவான் கொடுக்குற விஷயத்தை எந்த கிரகத்தினாலும் தடுக்க முடியாது. அப்படி கொடுக்கக்கூடிய பலனை இப்போ கொடுக்க முடியாத நிலையில் தடுமாறி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு நிலைப்பாட்டில் சனி பகவானுக்குரிய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு சனி பகவான் கொடுக்க மறந்த வரங்களை கொடுக்க போகிறாருங்க. 2025ஆம் ஆண்டு அவர் ராகு பகவான் நட்சத்திரம் மாறி, அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த 2024 சனி பகவான் வக்ரமாக இருக்கும் காலகட்டத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி கொடுக்க முடியாததை எல்லாம் கொடுக்க போகிறாரு. எந்த வரங்கள் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவர் வீட்டு வழியில் சில வரவுகள் கிடைக்கும். திருமண பாக்கியம்ங்கிறது உண்டு. மாமியார் வீட்டு வழியில் ஏதேனும் ஒரு விஷயத்தில் வரவினை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? சொத்தோ பங்கு பணமோ ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அது கிடைக்குங்க. மேலும் வெளிநாட்டு யோகம் மற்றும் மக்கள் செல்வாக்கினை பெற்று ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, வேலை பார்க்கும் அலுவலகத்தில் ஏதாவது போட்டி இருந்துச்சுன்னா அத்தகைய போட்டியிலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சினிமா, அரசியல் பதவி இதில் போட்டி இருந்தால் நிச்சயம் அதில் ஜெயிப்பீங்க. எப்படி இருந்தாலும் உறவுகள் மற்றும் மக்கள் ஆதரவினை பெற்று பதவி அல்லது ஒரு பொறுப்பில் அமர்வீங்க. இதுக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் தொழில் விஷயங்க. தொழில் தொடங்குவதற்கு உரிய உத்வேகமும் வெற்றியும் முயற்சியும் அதுக்கு உரிய உதவிகளும் நிச்சயமாக கிடைக்குங்க. மேலும் பாகப்பிரிவினை, சொத்து பிரிவு இதெல்லாம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. திடீர் திருமணம், எதிர்பார்க்காத குழந்தை செல்வம் இதெல்லாம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் பிள்ளைகள் வழியில் சில நன்மைகள் நிச்சயம் நடக்கும். மேலும் குறுக்கு வழி மற்றும் மறைமுகமான வேலை தொழில் மூலமாக எதிர்பாராத லாபங்கள் கிடைக்குங்க. இந்த நேரத்தில் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நண்பர்கள் இவங்களை விட்டு விலகி இருக்கிறது உங்களுக்கு ஒரு விதத்தில் நன்மையை தருங்க. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மேலும் இந்த ராகு பகவான் 10ஆம் வீட்டில் இருப்பதால் பழைய கடமைகள் முடியுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை கடமை அது எந்த விதத்தில் இருந்தாலும் சரி, பெற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களுக்காக கூட இருக்கலாம், அப்படிப்பட்ட அந்த கடமைகளை நீங்கள் இப்போ செய்வீங்க. படிப்பு, திருமணம், வீடு, வேலை, தொழில் என அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் ஒரு கடமை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த கடமையை செஞ்சு முடிப்பீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராகு 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலை தொழில் விஷயத்தில் கொஞ்சம் பயணம், அலைச்சல் என்பது தொடர்ந்து இருக்கத்தாங்க செய்யும். வேலை பார்க்கும்போதே மற்றொரு தொழில் தொடங்குவதற்குரிய வாய்ப்பும் இருக்குது. ஒரு தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு தொழில் தொடங்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. இந்த சான்சஸ் எல்லாம் வரும். கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம்ங்க. லாபங்கிறது நிச்சயமாக உண்டு. இப்படி சனி பகவான் கொடுக்க மறந்த விஷயத்தினை இந்த ராகு பகவான் கொடுத்து உங்களை காப்பாற்றுவார். எப்படியாக இருந்தாலும் சரிங்க, வரவுக்கு தடையில்லை, வருமானத்திற்கு குறைவில்லை. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ கவலை இல்லை.
சந்தோஷமாகவே இருக்கலாம். நல்லது நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.